வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய ராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் கிருஷாந்த் டி சில்வா நியமனம். ஊழல் மோசடிகள் குறித்து ஆராய்வதில் அசமந்த நிலை காணப்படுவதாக மக்கள் விடுதலை முன்னணி குற்றச்சாட்டு. අදුෂ්‍යමාන මෙහෙවීමක් තියනවාද කියන සැකය තියෙනවා. පොරොන්ට දඬුවම් දෙන එක පරක්කු වෙනකොට මටත් හරි අමාරුයි. சுன்னாகம் மின் உற்பத்தி நிலையத்தை பராமரிப்பு பணிகளுக்காக திறப்பதற்கு நிபந்தனைகளுடன் கூடிய அனுமதி. கோட்டாபய முகாம் என்ற பெயரிலான முகாம் ஒன்றில் சுமார் 700 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றச்சாட்டு. சுன்னாகம் மின் உற்பத்தி நிலையத்தினை பராமரிப்பு பணிகளுக்காக திறப்பதற்கு நிபந்தனைகளுடன் கூடிய அனுமதியை யாழ் மேல் நீதிமன்றம் வழங்கியுள்ளது. யாழ் மேல் நீதிமன்றத்தில் நீதிபதி கே சிவபாத சுந்தரம் முன்னிலையில் இன்று இடம்பெற்ற வழக்கு விசாரணையில் பிரதிவாதிகள் தரப்பு முன்வைத்த கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இயந்திரங்களையும் ஆவணங்களையும் பராமரிப்பதற்கு அனுமதி வழங்குமாறு சுன்னாகம் மின் உற்பத்தி நிலையத்தின் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய மல்லாக்கம் நீதிமன்ற பதிவாளர் மின்சார சபையின் யாழ் மாவட்ட பிரதம பொறியியலாளர் மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபையின் பிரதிநிதிகள் முன்னிலையில் பராமரிப்பு பணிகளை முன்னெடுக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் பராமரிப்பு பணிகளை ஆரம்பிக்க முடியும் எனவும் நீதிமன்றத்தினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் மின் உற்பத்தி நிலையத்தின் பணிகளுக்கு மல்லாகம் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தடை உத்தரவு தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை கடற்படை முகாமில் கோட்டாபய முகாம் என்ற பெயரிலான முகாம் ஒன்றில் சுமார் 700 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையொன்றை நிகழ்த்திய சந்தர்ப்பத்திலேயே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டில் நாங்கள் பூரணமாக நம்புகின்றோம். பல மர்மமான யாருக்கும் தெரியாத பல இடங்களில் கடத்தப்பட்டோர் வைத்திருக்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது. திருகோணமலையில் இருக்கக்கூடிய நேவி கடற்படை முகாமில் ஏறத்தாழ 35 குடும்பங்கள் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்தது. வெளி உலகத்துக்கு எந்தவித தொடர்பும் இல்லாமல் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களில் சிலர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் விடுவிக்காமல் காணாமல் போனார்கள் என்பது ஒருவருக்கும் தெரியாது. ஆகவே உலகத்துடன் எந்த ஒரு தொடர்புமற்ற நிலையில் திருகோணமலை கடற்படை முகாமில் 35 குடும்பத்துக்கு மேற்பட்டவர்கள் அவ்வாறு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே கடற்படை முகாமில் ஏறத்தாழ 700 பேர் அந்த முகாமுக்கு உள்ளுக்கு அவர்கள் சொல்வார் அது கோத்தபாயாவின் முகாம். அந்த கோத்தபாயாவின் முகாமில் 700 மேற்பட்ட ஆண்கள் கைது செய்யப்பட்டவர்கள் அல்லது சரண்டர் பண்ணவர்கள் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த 700 பேரும் என்ன நடந்தது என்பது இன்று வரை தெரியாத நிலையில் இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான இடங்கள் எங்கெங்கு இருக்கிறது என்பதை சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய கௌரவ ஜோன் அமர்துங்க அவர்கள் அந்த கடற்படை முகாமுக்கு சென்று இவ்வாறான முகாம்கள் உள்ளுக்கு இருந்ததா, முன்னே பாதுகாப்பு செயலாளர் இவற்றை வச்சு நடத்தினாரா, அங்கு இருந்தவர்களுக்கு என்ன நடந்தது, எவ்வாறு அவர்கள் காணாமல் போனார்கள், இவர்களுக்கும் வெளியிலும் ஏன் தொடர்புகள் இல்லை, ஒரு சட்டத்துக்கு அப்பாற்பட்ட முறையில் 1 2 அல்ல நூற்றுக்கணக்கானவர்களை அவ்வாறு வைத்திருக்கிறார்கள், சித்திரவதை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாது. ஆகவே நாங்கள் டிரான்ஸ்பரன்சியை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள், நல்ல அரசாங்கத்தை பற்றி, சட்டம் ஒழுங்கை பற்றி, புதியதொரு அரசாங்கம், புதிய பாதை, எல்லாமே புதியது என்று கூறுகின்ற பொழுது நிச்சயமாக உங்களை இந்த அரசாங்கத்திற்கு கொண்டு வந்ததில் தமிழ் மக்களுக்கும் ஒரு பாரிய பங்களிப்பு இருக்கின்ற வகையில் தயவு செய்து நீங்கள் தமிழ் மக்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த முகாம்கள் இருந்தவர்கள் எங்கே, எப்படி என்ன நடந்தது அவர்களுக்கு என்பதை நீங்கள் தெளிவாக பட்டவர்த்தனமாக சொல்ல வேண்டும். சர்வதேச சமூகத்திற்கு நீங்கள் சொல்கிறீர்கள் நாங்கள் இப்பொழுது தமிழ் மக்களுடன் ஒரு நல்லிணக்க செயற்பாடு என்று சொல்கிறீர்கள். அவை எல்லாம் உண்மையாக இருந்தால் நான் இந்த சபையில் கேட்ட கேள்விகளுக்கு தயவு செய்து நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். இதேவேளை இந்த விடயம் குறித்து ராணுவ பதில் ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ஜெயநாத் ஜெயவீரவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. இவ்வாறான பெயரில் முகாம்கள் எதுவும் கிடையாது எனவும் தான் இந்த விடயம் குறித்து ஆராய்ந்து பார்ப்பதாகவும் அவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டார்.
புதிய ராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் கிருஷாந்த டி சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நியமன கடிதத்தை மேஜர் ஜெனரல் கிருஷாந்த டி சில்வாவிடம் இன்று பிற்பகல் வழங்கி வைத்தார். இலங்கை ராணுவத்தில் 36 வருடங்கள் சேவையாற்றிய மேஜர் ஜெனரல் கிருஷாந்த டி சில்வா 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் 2014ஆம் ஆண்டு மே மாதம் வரை இலங்கை ராணுவ படைகளின் தளபதியாக செயற்பட்டுள்ளார். நாட்டின் ராணுவத்தின் சுயேட்சை படையணியின் படைத்தலைவராகவும் அவர் செயற்பட்டுள்ளார். கொழும்பு ரோயல் கல்லூரியின் பழைய மாணவரான மேஜர் ஜெனரல் கிருஷாந்த டி சில்வா இலங்கை ராணுவத்தின் 21வது ராணுவ தளபதியாவார். பண்டாரவல கோணமுட்டாவ ஹப்புத்தல கீழ்பிரிவு ஃபேக்டரி டிவிஷன் பகுதியில் இன்று முற்பகல் பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டது. இந்த பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் தோட்ட தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். கடந்த வருடம் டிசம்பர் மாதம் பெய்த கடும் மழையை அடுத்து மண் சரிவு அபாயம் காரணமாக சுமார் 35 குடும்பங்கள் தமது சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டு கோணாமுட்டாவை தமிழ் பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டனர். தொடர்ச்சியாக பாடசாலையில் தங்கியிருக்க முடியாத நிலையில் 1 மாத காலத்தின் பின்னர் மீண்டும் தமது சொந்த குடியிருப்புகளுக்கு மக்கள் திரும்பினர். இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களுக்கு விநியோகிப்பதற்காக இலங்கை தொழிலாளர் காங்கிரசினால் 1640 கூரை தகடுகள் தோட்ட நிர்வாகத்துடன் கையளிக்கப்பட்டது. கூரை தகடுகள் தோட்ட நிர்வாகத்தோடு கையளிக்கப்பட்டு 3 மாதங்கள் கடந்துள்ள நிலையிலும் தமக்கு இதுவரை கூரை தகடுகள் வழங்கப்படவில்லை என தெரிவித்து மக்கள் பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரசால் வழங்கப்பட்ட கூரை தகடுகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க விடாத வகையில் அரசியல் அழுத்தங்கள் காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். அதாவது செந்தில் தொண்டமான் ஐயா அவர்கள் எங்களுக்கு இந்த தகரத்தை மண்சரிவில் உள்ளவங்களுக்கு கொடுத்தாங்க. அத கொடுத்த தகரத்தை அந்த அரசாங்கத்துல இருக்கிற நேரம் இசு பண்ண தகரம் ஏன் எங்களுக்கு இன்னும் கொடுக்கல? இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு தோட்ட உட்கட்டமைச்சராக திகாம்பரம் ஐயா அவர்கள் ஏன் எங்களை கொடுக்க வேணாம்னு சொல்றாரு. எங்களுக்கு இந்த தகரம் கொடுக்கணும் அப்படிங்கறத எங்கூட்டு கோரிக்கை. பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்த தவறத்தை கொடுக்க வேணாம்னு சொல்லி பாதி பேரைய சொல்றாங்க கொடுக்க வேணான்னு. எங்களுக்கு தவறம் வேணும், நாளைக்கு கட்டாயமா வேணும். கௌரவ அமைச்சர் செந்தில் தொண்டமான் கொடுத்த தகரம், அந்த தகரத்தை எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி, யார் வந்திருந்தாலும் சரி, தோட்ட தொழிலாளிக்கு கண்டிப்பா கையளிக்கணும். கோவனம்டா தோட்டத்துல 35 குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. அது இல்லாம அதுங்களுக்கு 1640 தகரம் செந்தில் சார் கொடுத்திருக்காரு. அந்த தகரத்தை மக்களுக்கு இதுவரைக்கும் கையளிக்கல. நாய்க்கு வழங்க வேண்டிய ஊசி ஒன்றை நோயாளர் ஒருவருக்கு ஏற்றிய செய்தி ஒன்று களுத்துறை பகுதியில் பதிவாகியுள்ளது. நாய்க்கடிக்குள்ளான 84 வயதான ஒருவர் களுத்துறை தனியார் வைத்தியசாலையொன்றில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். களுத்துறை ஹினட்டியங்கல பகுதியைச் சேர்ந்த ஒருவரை இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் வெளிநோயாளர் பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அதன்போது என்ட்ரேபிஸ் தடுப்பூசியை வழங்க வேண்டும் என கூறி பற்றுச்சீட்டொன்றை வைத்தியர் எழுதி கொடுத்தார். அந்த தடுப்பூசியினை மருந்தகங்களில் கொள்வனவு செய்து தருமாறு கூறினார். வைத்தியரின் பரிந்துரைகளுக்கு அமைவாக வைத்தியசாலைக்கு அருகிலுள்ள மருந்தகம் ஒன்றில் குறித்த தடுப்பூசியை அவர் கொள்வனவு செய்துள்ளார். இந்த தடுப்பூசியை வைத்தியசாலை ஊழியர்கள் நோயாளருக்கு ஏற்றியுள்ளனர். 2 தடுப்பூசிகள் எனது தந்தைக்கு ஏற்றப்பட்டன. அடுத்த நாளும் அந்த தடுப்பூசியை ஏற்ற வேண்டும் என்று கூறினார்கள். அதனை கொள்வனவு செய்து தருமாறு கூறினார்கள். 7 நாட்களுக்கு பின்னர் அந்த தடுப்பூசியை கொள்வனவு செய்வதற்காக அந்த பற்றுச்சீட்டை நாம் மருந்தகத்திற்கு கொண்டு சென்று வழங்கினேன். இது மிருகங்களுக்கு ஏற்றப்படும் தடுப்பூசி என அப்போதைய மருந்தகத்தில் உள்ள ஒரு நபர் எனக்கு கூறினார். பின்னர் வைத்தியசாலைக்கு சென்று இந்த விடயத்தை கூறினேன். அவர்கள் அந்த தடுப்பூசியை பார்த்தவிட்டு ஆம், தவறுதலாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது என கூறினார்கள். இது மிருகங்களுக்கு ஏற்றப்படும் தடுப்பூசி என்றும் கூறினார்கள். எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் எதிர்பார்க்க முடியாத இந்த சம்பவம் தொடர்பில் நோயாளரது புதல்வர் களுத்துறை தேசிய சுகாதார ஆய்வு நிறுவனத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இதன்படி இந்த தனியார் வைத்தியசாலையில் உள்ள குறித்த தடுப்பூசிகள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து சுகாதார அதிகாரிகள் வைத்தியசாலைக்கு சமூகம் அளித்துள்ளனர். தம்மால் பிழையொன்று நேர்ந்துள்ளதாக வைத்தியர் மற்றும் அங்கிருந்த தாதியர்கள் அனைவரும் தவறை ஏற்றுக்கொண்டனர். தற்போது வலிமையான நிலையில் உள்ளார். இதற்கு மேலான தவறொன்று இழைக்கப்பட்டிருக்குமானால் நம்மால் தடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? இந்த சம்பவம் குறித்து முன்னெடுக்கக்கூடிய நியாயமான விசாரணைகளை நடத்தி நியாயத்தை பெற்றுத் தருமாறு கேட்டுக் கொள்கின்றேன். 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டின் பிரசார செலவுகள் தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் இன்று கேள்வி எழுப்பினார்.
කිලෝමීටර් 65610 65,610 சதுர கிலோமீட்டர் கொண்ட இலங்கை தீவில் பிரசார நடவடிக்கைகளுக்காக அரசு தலைவர்கள் மாநாடொன்றிற்காக 111 கோடி ரூபாவிற்கு அதிகமான நிதியை எவ்வாறு செலவிடுவது? இந்த செலவுகளை தாங்கிக் கொள்ள முடியாத காரணத்தினால் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நாட்டு மக்கள் அதற்கான பதிலை வழங்கியுள்ளனர். சிலவற்றின் பற்றுச்சீட்டுகள் கூட தெளிவாக இல்லை என்பது தொடர்பில் நான் கவலை அடைகிறேன். அது தொடர்பிலும் நாம் விசாரணை செய்ய வேண்டியுள்ளது. ஊடக பிரிவிற்காக 857 மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. கோல் மண்டலத்தில இந்த மாநாடு நடைபெற்றது. இது நியாயமற்றது என சிறுபிள்ளை கூட அறியும். மக்களின் நிதியை இவ்வாறு வீண்வரையும் செய்தமை தொடர்பில் அமைச்சர் என்ற ரீதியில் எதிர்காலத்தில் பதிலளிக்கும் நிலை ஏற்படக்கூடாது என நான் பிரார்த்திக்கிறேன். ஊடகவியலாளருக்காக 100 லட்சம் ரூபாய் செலவில் இரவு பூசணம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த ஊடகவியலாளர்களுக்கு 5000 ரூபாய் நோட்டுகளையா உணவாக வழங்கினார்கள் என்று நான் அறிய விரும்புகின்றேன். ஊடகவியலாளர்கள் மாத்திரமல்ல, பலர் நன்றாக உணவு உட்கொண்டுள்ளமை தெரிய வருகிறது. இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிவாரணங்கள் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் நிமல் சிறிபாலடி சில்வா பாராளுமன்றத்தில் இன்று கேள்வி எழுப்பினார். 2014 ஆண்டு அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி இந்த பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வரவு செலவு திட்டத்திற்கு அமைய அரச ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கு பாராளுமன்ற நிவாரணங்களை அவ்வாறே வழங்குவதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதா? 10 நாட்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் நிவாரண திட்டத்தினூடாக அரச ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்துங்கள். மஹிந்த ராஜபக்சவின் வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியருக்கு 1% கிடைக்கவில்லை. 15, 20, 100 வருடங்கள் அரசவையில் இருந்திருந்தால் 1000 மற்றும் 2000 ரூபாயால் அதிகரிப்பதாக கூறினர். கடந்த வரவு செலவு திட்டத்திலோ அதற்கு முன்னரான வரவு செலவு திட்டத்திலோ 1% அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படவில்லை. தனியார் பிரிவுக்கும் எவ்வாறு நிவாரணங்களை நாம் பெற்றுக் கொடுப்பது என ஆராய அனைத்து சம்பள சபைகளும் அளிக்கப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாண முதலமைச்சர் பதவி குறித்து மட்டக்களப்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி யோகேஸ்வரன் கருத்து தெரிவித்தார். மீண்டும் அரசியல் மாற்றம் வந்தபின் நாங்கள் 11 ஆசனத்தோடு இருப்பதன் காரணமாக நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி செய்தோம். நாங்கள் வர முடியாத வகையிலே முஸ்லிம் காங்கிரஸ் முன்பிருந்த அரசாங்கத்தின் ஆதரவை பெற்று தற்போது ஆட்சியை அமைத்திருக்கிறது. இருந்த போதும் எங்களது தலைமை பல முயற்சிகளை செய்தது. ஆனாலும் அவர்கள் ஆட்சி அமைத்த போதும் எங்கள் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற வகையிலே எங்களது கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் எங்களது தலைவராகிய மதிப்புமிக்க இரா சம்பந்தனையா அவர்களை சந்தித்து கிழக்கு மாகாண சபையில் முஸ்லிம் காங்கிரஸ் எங்களையும் தற்போது அழைக்கின்றது, நாங்கள் அதற்கு செல்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார்கள். எங்களது தலைவரை பொறுத்தவரையில் தலைவர் சொன்னார், நாங்கள் தான் முதலமைச்சராக வர வேண்டும், அது மாத்திரம்தான் என்ற முக்கியமான விருப்பம் என்று சொன்னார். ஆனால் எங்களது பிரதிநிதிகள் தாங்கள் இதிலே பங்காளிகளாக மாறி எங்கள் மக்களுக்கு அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார்கள். அவர் பிரதிநிதிகளின் விருப்பத்திற்கு மாறாக செயற்பட முடியாமல் முஸ்லிம் காங்கிரஸோடு பேசி நீங்கள் ஒரு முடிவை எடுங்கள் என்ற வகையில் அனுப்பப்பட்டோம். அந்த வகையிலே நான் அறிகின்றேன் 2 அமைச்சுக்களும் பிரதி தவிசாளரும் எங்களுக்கு கிடைக்கின்றது என்று. அந்த அமைச்சில் ஒரு அமைச்சை கல்வி அமைச்சு என்றும் அறிந்து கொண்டிருக்கின்றேன். உண்மையிலே எங்களுக்கு கல்வி அமைச்சு பதவி வழங்கப்பட்டாலும் நாங்கள் முஸ்லிம் தமிழ் என்ற பாரபட்சமின்றி எல்லா மக்களுக்கும் சேவையாற்றுவோம். முஸ்லிம் காங்கிரஸ் சேர்ந்து முன்பு அரசாங்கம் அமைத்த போது ஒரு சிற்றூழியர் நியமனத்தை கூட எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவில் கிழக்கு மாகாணத்தில் நியமிக்கவில்லை. தமிழர்களுக்கு நியமிக்கப்பட வேண்டிய பல நியமனங்களை முறியடித்தது. நாங்கள் அவ்வாறு செய்ய மாட்டோம். நான் நினைக்கின்றேன் எதிர்வரும் காலங்களில் முஸ்லிம் மக்கள் அவர்களுக்கு இதற்கு பதில் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்க, ஒரு தேர்தலிலாவது அவர்கள் பதில் கொடுப்பார்கள். கிழக்கு மாகாண சபை முதலமைச்சர் விவகாரம் தொடர்பில் மக்கள் தொடர்ந்தும் தமது கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒவ்வொருவருடைய கருத்துக்களும் ஒவ்வொரு வகையில் போகின்றது. மாகாண சபை உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் கருத்துக்கள் ஒவ்வொரு வகையில் போய்கொண்டிருக்கின்றன. ஆகவே மக்கள் கேட்பது இதுதான். இவ்வாறான ஒரு குழப்பமான சூழலுக்கு நல்ல ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கின்ற வேளையிலே நல்லதொரு தெளிவான நல்லாட்சி அமைப்பதற்கான வாய்ப்பும் வசதிகளும் உருவாகி இருக்கின்ற காலத்திலே நீங்கள் ஏன் தடுமாறுகின்றீர்கள்? இந்த மாகாண சபை முதலமைச்சர் பதவியிலும் இந்த மாகாண சபையினுடைய ஏனைய அமைச்சை பெற்றுக் கொள்கின்ற நிலைப்பாட்டிலும் உண்மையாக நடந்தது என்ன? இதை நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். எந்த அமைச்சு கிடைக்கும் என்ற நிலைப்பாட்டை இன்னும் நீங்கள் தெளிவுபடுத்தவில்லை. மட்டக்களப்பு மாவட்டத்திலே 4 நாடாளுமன்ற உறுப்பினரை வைத்திருக்கின்ற நீங்கள், மாகாண சபையில் எதிர்க்கட்சி தலைவர் வைத்திருக்கின்ற நீங்கள், திருகோணமலை மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புமிகு சம்பந்தன் ஐயா அவர்களை
தலைவராக கொண்டிருக்கின்ற நீங்கள், இவ்வளவு தகமைகளையும் படுத்த நீங்கள் தெளிவற்ற நிலையில் ஏன் உங்களுடைய நிலைப்பாடு காணப்படுகின்றது? உண்மையிலே முஸ்லிம் காங்கிரஸ் 7 உறுப்பினர்களை கொண்ட மாகாண சபை உறுப்பினர்களை கொண்டு தற்பொழுது முதலமைச்சை பெற்று ஒரு வெற்றிகரமான ஒரு முடிவை எடுத்திருக்கின்றது என்றால் அது முதலமைச்சை பெற்ற முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைமைத்துவத்தின் அதாவது சாணக்கியம் என்றே கூற முடியும். இன்று தமிழரசு கட்சியானது 11 மாகாண சபை உறுப்பினர்களை பெற்றும் முதலமைச்சினை பெறவில்லை என்றால் அது அவர்களுடைய சாணக்கியமற்ற தலைமைத்துவத்தின் பண்பை எடுத்து காட்டுகின்றது. வரும் அரசாங்கம் கூடி எங்களோட கொஞ்சம் இனிமேலாவது நல்ல சுமூகமான நிலை ஏற்படும், தமிழர்களுக்கு நல்ல பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்று நாங்கள் சந்தோஷப்பட்டிருந்தோம். ஆனால் அரசாங்கம் எங்களையும் முஸ்லிம் மக்களையும் இரண்டாக பிரிப்பதாகத்தான் இப்பயும் அந்த அவங்களோட கண்ணோட்டத்தில் தெரிகின்றது. இது ஆனபடியால் இதை சம்பந்தரையா விட்டுக் கொடுக்கிறது எங்களுக்கு வேதனை இருக்கிறது. சம்பந்தையா விட்டுக் கொடுக்க கூடாது. விட்டுக் கொடுக்காமல் அந்த சரியான நடவடிக்கை எடுத்து அதுக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். துறைமுகம் மற்றும் விமான சேவை அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க சிவில் விமான சேவை அதிகார சபையினை இன்று கண்காணித்தார். சிவில் விமான சேவை அதிகார சபைக்கு இன்று முற்பகல் வருகை தந்த அமைச்சர் அனைத்து பிரிவுகளும் செயற்படும் விதம் தொடர்பில் ஆராய்ந்தார். திருடர்களுக்கு தண்டனை வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் குறித்து நான் அதிருப்தி அடைந்துள்ளேன். இந்த நாட்டை சரியான பாதையில் அழைத்துச் செல்லும் தேவையே எமக்குள்ளது. கதிரைகளை மாற்றும் தேவை எமக்கில்லை. நாம் எவ்வித அழுத்தங்களையும் உங்கள் மீது பிரயோகிக்க மாட்டோம். நான் தலையீடு செய்ய மாட்டேன். யாரேனும் அரசியல்வாதி ஒருவர் தொலைபேசி ஊடாக ஏதேனும் அழுத்தங்களை பிரயோகித்தால் அதனை நீங்கள் செவிமடுத்தால் பரவாயில்லை. அந்த விடயத்தை எவரும் செய்ய வேண்டியதில்லை. அவ்வாறு ஏதேனும் நேர்ந்தால் அமைச்சர் என்ற ரீதியில் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் அரசியல் நடவடிக்கைகளை நிறுவனத்திற்குள்ளே முன்னெடுக்க வேண்டாம். ஊழல் மோசடிகள் குறித்த விசாரணைகளில் அசம்பந்த நிலை காணப்படுவதாக மக்கள் விடுதலை முன்னணி தெரிவிக்கின்றது. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டது. අද වෙනකොට දවස් 43ක් ගත වෙලා තියෙනවා ජනාධිපතිවරණය අවසන් වෙලා. ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்து இன்றுடன் 43 நாட்கள் கடந்துள்ளன. 100 நாட்களில் சுமார் 50 நாட்களை அண்மித்துள்ளோம். குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றவர்களுக்கு எதிராக அரசாங்கம் உடனடி சட்ட நடவடிக்கைகள் எதனையும் இதுவரை எடுக்கவில்லை. ஊழல்களை விசாரணை செய்வதற்காக அமைச்சரவை அங்கீகாரத்துடன் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. 40 நாட்களுக்கு பின்னரே குழு ஒன்று நியமிக்கப்படுகிறது. இது உண்மையில் தாமதமாகவே இடம்பெறுகிறது. KP 2009ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டார். மக்கள் விடுதலை முன்னணியாகிய நாம் மேல்முறையீடு ஒன்றை செய்துள்ளோம். போலீசார் மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் சார்பில் எந்த ஒரு அறிக்கையும் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை என சட்டமா அதிபர் திணைக்களத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நீதிமன்றத்துக்கு வருகை தந்து சுகத கம்லாத் கூறினார். இது மிகவும் மோசமான நிலைமையாகும். திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுகள் உள்ள முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களுக்கு சுடு நிறுவத்தினூடாக 2 வாகனங்களும் எரிபொருளும் வழங்கப்படுகிறது. நீதிமன்றத்தினால் பிணை வழங்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட பிரதி அமைச்சர்களுக்கு இன்னும் வாகனங்கள் மற்றும் எரிபொருள் ஆகியன வழங்கப்படுகின்றன. இதனூடாக நல்லாட்சி ஏற்படுத்த முடியாது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு எதிர்க்கட்சியில் உள்ள பிரதான கட்சியாகும். மக்களின் நற்பெயரை வெற்றிக் கொள்வதற்காக 100 நாள் திட்டத்திற்கு முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குவதாக கூறுகின்றனர். முறையற்ற விதத்தில் செயற்படுகின்றனர். 100 நாள் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குவோம். දිනසිය සාර්ථකව අපි උපරිමයෙන් මැදිහත් වුණා. කිසිදු ජාත්‍යන්තර මැදිහත් වීමක් අවශ්‍ය නැහැ. ඒක වැරදි. எந்த ஒரு சர்வதேச விசாரணையும் தேவையில்லை. அது தவறானதாகும். நாட்டிற்குள் மனித உரிமைகளை பாதுகாக்கும் பட்சத்திலேயே சர்வதேச தலையீடுகளை தவிர்த்துக் கொள்ள முடியும். மனித உரிமைகளை பாதுகாத்து நாம் அதனை உறுதி செய்ய வேண்டும். அவர் தலையீடு செய்யும் வகையிலும் அறிக்கைகளை சமர்ப்பிக்கும் வகையிலும் நாம் இடமளிக்க கூடாது. கொம்பனி தெருவில் பொதுமக்களின் காணிகளை கையகப்படுத்திய சந்தர்ப்பத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்களை ஆராய்வதற்கு இளஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணை அதிகாரி ஒன்றை இன்று நியமித்துள்ளது. அண்மையில் முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் அவர்களின் வீடுகளை அகற்றி தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு அந்த இடத்தை வழங்கியுள்ளதாக மனுதாரர்கள் குறித்த முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டியிருந்தனர். இதுவரையில் அவர்களுக்கு மாற்று இடமோ வீடோ வழங்கப்படவில்லை எனவும் அவர்கள் கூறினர். வீடுகளை வழங்குவதாக கூறி உடைத்துள்ளனர். அரசாங்கம் இந்த பகுதியில் எதனை முன்னெடுக்க உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எமக்கு ஏதேனும் நிவாரணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே நாம் இங்கு வந்துள்ளோம். வீடுகளில் உடைத்து 1.5 வருடங்களாகின்றன. எமக்கு எதனை வழங்குகின்றார்கள் என்று இன்று வரை எமக்கு எவ்வித அறிவித்தலும் வழங்கப்படவில்லை. இந்த மாதம் 16 மற்றும் 19ஆம் தேதிகளில் மனு ஒன்றை தாக்கல் செய்தோம். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் இன்று எம்முடன் கலந்துரையாடினார். விசாரணை அதிகாரி ஒருவரை நியமித்தார். அது தொடர்பில் நாம் பணிப்பாளர் நாயகத்திற்கு நன்றி தெரிவிக்கின்றோம்.
இந்த திட்டத்தில் இடம்பெற்றுள்ள மோசடிகள் தொடர்பில் முறையான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு மனுதாரர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அக்கரப்பத்தனை பிரதேச வைத்தியசாலையில் வைத்தியர்களின்மையால் நோயாளர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். நுவரெலியா மாவட்டம் அக்கரைப்பத்தனை பிரதேச வைத்தியசாலையில் 3 வைத்தியர்கள் கடமையாற்றி வந்தனர். இவர்களில் 2 மருத்துவர்கள் கடந்த 6 மாத காலமாக விடுமுறையில் சென்றுள்ளதுடன் மற்றைய ஒரு வைத்தியர் மாத்திரம் 24 மணி நேரமும் சேவையில் ஈடுபட்டு வந்துள்ளார். இவ்வாறு கடமையாற்றி வந்த மருத்துவர் கடந்த 2 நாட்களாக சுகவீன விடுமுறையில் உள்ள நிலையில் கடமைக்காக பதில் வைத்தியர் எவரும் இதுவரை நியமிக்கப்படவில்லை. இதனால் கடந்த 2 நாட்களாக நோயாளர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். மதர் ரத்த செக் பண்றதுக்காகவும் எனக்கு சுகமுள்ள பல் செக் பண்றதுக்காகவும் வந்தோம். வேலையை விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். ஆனா டாக்டர் யாருமே இல்லை. டாக்டர் இல்லாத ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல ஊசி போடல. காரணம் என்னன்னு சொன்னா டாக்டருக்கு சுகம் இல்ல. அவரு 24 hour டியூட்டின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா மத்தவங்க எங்க? நாங்க தூரத்துல இருந்து வந்து மருந்து எடுக்க வந்துட்டு திரும்பி போக வேண்டியிருக்கு. பாபா கிடைக்கிறவங்க வந்து திரும்பி போறாங்க. அவசர நோயாளிகள் மருந்து குடிச்சவங்க ஏதாவது அவசரமா வந்தாலும் திரும்பி போக வேண்டியிருக்கு. இது சாகத்தான் இருக்கு. அக்கரைப்பத்தனை பிரதேசத்தில் 42 தோட்டங்களில் சுமார் 38,000க்கும் அதிகமான மக்கள் வசித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாருமே வந்து கண்டுக்காம இருக்க, எந்த மினிஸ்ட்ரியோ எந்த அரசியல்வாதியோ வந்து பாத்துக்க முடியாம எங்களை கவனத்துக்கு எடுக்காம இருக்காங்க என்று சொல்லி நிறைய பேர் குறை சொல்றாங்க. கிட்டத்தட்ட 6 மாதமா இந்த இதே பிரச்சனை தான் நடந்துகிட்டு இருக்கு. எனவே இப்படி இனிமேல் இந்த பிரச்சனை நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு உரிய அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். கடந்த 2 மாத காலமாக தொடர்ச்சியாக நிலவும் இந்த பிரச்சினை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் பல தடவைகள் சுட்டிக்காட்டி செய்தி வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலை மாணவர்களின் ஊடகத்துறை சார் அறிவை மேம்படுத்தும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட் நடாத்தும் பயிற்சி பட்டறையின் மற்றும் ஒரு கட்டம் இன்று நடைபெற்றது. மட்டக்களப்பு வாழைச்சேனை இந்து கல்லூரியில் நடைபெற்ற இந்த பயிற்சி பட்டறையில் மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு வாழைச்சேனை இந்து கல்லூரிக்கு இன்று காலை சென்ற நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினருக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஊடக நிறுவனங்களின் அன்றாட செயற்பாடுகள் தொடர்பிலும் செய்தி தயாரிப்பு மற்றும் ஒளிபரப்பு தொடர்பிலும் தகவல்களை அறிந்து கொள்ளும் நோக்கில் மாணவர்கள் இந்த பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டனர். இந்த பயிற்சி பட்டறையில் சுமார் 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். தகவல் பரிமாற்றம், செய்தி, ஒளிபரப்பு மற்றும் நவீன உலகின் பல்வேறு புதிய தொழில்நுட்ப விடயங்கள் தொடர்பில் மாணவர்களுக்கு இதன்போது விளக்கம் அளிக்கப்பட்டது. பாடசாலைக்கு இப்படி ஒரு வாய்ப்பை வழங்கினதுக்கு, அதாவது மட்வாழைச்சேனை இந்து கல்லூரி தொலைவில் இருக்கிற ஸ்கூலுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை வழங்கினதுக்கு எங்களோட கல்லூரி சார்பிலையும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை சக்தி டிவிக்கு தெரிவித்துக் கொள்றோம். சக்தி 26 எங்களுக்கு நிறைய ஒர்க் ஷாப் நடத்துறாங்க. அது மிகவும் எங்களுக்கு பிரோசனமாக இருக்கும். எதிர்காலத்தையும் இப்படி நடத்தணும்னு நான் விரும்புகிறேன். சுமார் 3 மணித்தியாலங்கள் நடைபெற்ற இந்த பயிற்சி பட்டறையின் போது தலைமைத்துவம், கூட்டு முயற்சி போன்ற பல்வேறு விடயங்கள் குறித்து மாணவர்களுக்கு விசேட பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. நியூஸ் ஃபர்ஸ்டின் இந்த முயற்சியை பாராட்டி மட்டக்களப்பு வாழைச்சேனை இந்து கல்லூரியினால் நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கப்பட்டது. ஜெனரல் சரத் பொன்சேகாவின் பாராளுமன்ற உறுப்புரிமையை மீள பெற்றுக்கொள்ள வாய்ப்பளித்து ஜயந்த கெட்டகொடவை ராஜினாமா செய்யுமாறு வலியுறுத்தும் பேரணியொன்று மாலம்பே நகரில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. இது தொடர்பான விரிவான தகவலை நியூஸ் டுநைட்டில் எதிர்பாருங்கள். சப்கஸ்கந்த யோஷிட்டா ஷொகன்ஜி சர்வதேச பாடசாலை மாணவர்களின் திறமையை பாராட்டு வைபவம் இன்று நடைபெற்றது. இலங்கை மகாபோதி சங்கத்தின் தலைவர் பானகல உபதேசத்திரரின் வழிகாட்டலின் கீழ் இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அகில இலங்கை பயிலுனர் நீச்சல் போட்டியின் 17 வயதுக்குட்பட்ட சாம்பியனான சபகஸ்கந்த யோஷிடா சொகன்ஜி சர்வதேச பாடசாலையின் ஷேன் திமாந்த் என்ற மாணவனை பாராட்டும் வகையில் இந்த வைபவம் நடைபெற்றது. கடந்த 13, 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் கொழும்பு ஆனந்தா கல்லூரியில் நடைபெற்ற இந்த போட்டி இலங்கை பாடசாலை நீர் விளையாட்டு சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த போட்டிகளில் 135 பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றிருந்தனர். கடந்த 15 வருடங்களில் மாணவர்களின் திறமைகளை மேம்படுத்துவதற்கு சமூகத்திற்கு குறிப்பிடத்தக்க உதவிகளை வழங்கியதாக இதன்போது கருத்து தெரிவித்த பானகல உபதேசத்திரர் தெரிவித்தார். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இந்திய நட்சத்திர வீராங்கனையான தீபிகா பல்லிகால் கிரனைட் பகிரங்க ஸ்குவாஷ் தொடரில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். கிரனைட் பகிரங்க ஸ்குவாஷ் தொடர் கனடாவின் டொரண்டோ நகரில் நடைபெறுகின்றது. இதன் மகளிருக்கான ஒற்றையர் பிரிவு அரையிறுதிப் போட்டியில் தீபிகா பல்லிகால் மற்றொரு இந்திய வீராங்கனையான ஜோஸ்னா சின்னப்பாவுடன் விளையாடினார்.
இவர்கள் இருவரும் 2014 ஆண்டு பொதுநலவாய விளையாட்டு விழாவில் இரட்டையர் பிரிவு தங்கப்பதக்கத்தை வென்றவர்கள் என்பது சுவாரஸ்யமாகும். உலக ஸ்காஷ் நிரல்படுத்தலில் 13ஆம் இடத்தில் உள்ள தீபிகா பல்லிகால் அரையிறுதிப் போட்டியை 3-1 எனும் கணக்கில் கைப்பற்றினார். இதற்கமைய இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற அவர் அதில் அமந்தா ஷோபி அல்லது சாரா ஜென் ஜெரியுடன் சாம்பியன் பட்டத்துக்காக போட்டியிட உள்ளார். உலகக்கிண்ண கிரிக்கெட் வரலாற்றில் குறைந்த பந்துகளில் அரை சதம் அடித்த முதல் வீரர் என்ற சாதனையை நியூசிலாந்து அணித் தலைவரான பிரெண்டன் மெக்கலம் இன்று நிலைநாட்டினார். இதேவேளை சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஒன்றில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய நியூசிலாந்து வீரராக டிம் சவுதி வரலாற்றில் இணைந்து கொண்டுள்ளார். 11வது உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் ஏ குழுவுக்கான இன்றைய போட்டியில் நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகள் வெலிங்டனில் மோதின. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து பெரும் தடுமாற்றத்துடன் 33.2 ஓவர்களில் 123 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. ஜோ ரூட் பெற்ற 46 ஓட்டங்களே இங்கிலாந்தின் சார்பில் வீரர் ஒருவர் பெற்றுக்கொண்ட அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையாகும். பந்துவீச்சில் டீம் சவுத்தி 9 ஓவர்களில் 33 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியொன்றில் நியூசிலாந்து வீரர் ஒருவர் வீழ்த்திய அதிகபட்ச விக்கெட்டுகளாகும். ஷேன் பாண்ட் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தியதே இதுவரை நியூசிலாந்தின் சிறந்த பந்துவீச்சாக இருந்தது. 123 ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடிய நியூசிலாந்து சார்பாக அணித்தலைவர் பிரெண்டன் மெக்கலம் 18 பந்துகளில் அரைச்சதம் அடித்தார். இதன் மூலம் உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகளில் குறைந்த பந்துகளில் அரைச்சதம் அடித்த வீரர் எனும் சாதனை பிரெண்டன் மெக்கலம் வசமானது. இது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் அரங்கில் 3வது அதிவேக அரைச்சதமாகும். இந்த பட்டியலில் தென்னாப்பிரிக்காவின் ஏபி டிவிலியர்ஸ் முதலிடத்திலும் இலங்கையின் சனா ஜெயசூரிய 2ஆம் இடத்திலும் உள்ளனர். 25 பந்துகளை எதிர்கொண்ட பிரெண்டன் மெக்கலம் 7 சிக்சர்கள் 8 பவுண்டர்களுடன் 77 ஓட்டங்களை விளாசினார். இதன் பிரகாரம் அவர் இன்றைய தினம் 3 ஓட்டங்களை மாத்திரமே ஓடி பெற்றார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். நியூசிலாந்து 12.2 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்புக்கு வெற்றியை எட்டியது. கலைக்கமல் கலாசாரம் என்ற ஏற்பாட்டில் 100 பாடல்கள் அடங்கிய இருவட்டு இன்று வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்வு இன்று கொழும்பில் இடம்பெற்றது. தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவரும் மத்திய மாகாண சபை உறுப்பினருமாகிய அசாத் சாலே இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்தார். இத்துடன் சக்தி நியூஸ் வட்சினுடைய 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தியை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.